கொஞ்சம் தள்ளி வாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ரீசெண்டாக தீபாவளி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதிரப்பள்ளி வரைக்கும் ஒரு பைக் ட்ரிப் போயிருந்தோம். அதாவது வால்பாறை டு அதிரப்பள்ளி வரைக்கும். நண்பர்களே, ஒரு பெரிய விபத்தை பார்த்துட்டு இப்போ ட்ரக்கிங் போய்கிட்டு இருக்கோம். ஐயோ, ஒரே ஒரு ஒன் டே ட்ரிப்பு இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்மையான கிளைமேட்டு, சூப்பரான என்ஜாய்மெண்ட்டு, மொத்தத்தில் எங்கள் எல்லாருக்குமே பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ வெல்கம் டு த நியூ வீடியோ நண்பர்களே. சாவியை போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதிரப்பள்ளி வரைக்கும் ஒரு 8 போயிட்டு வருவோம். எல்லா ட்ரிப்புக்குமே போகிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் இந்த ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் தீபாவளி அன்னைக்கு ஊரே ஒன்று கூடி சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் 4 பேர் மட்டும் பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றி பார்க்க போனோம். அதில் ஃபஸ்ட்டு மை மச்சான் மணி மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காப்புல. எந்த ட்ரிப்புக்கு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்பான். இந்த ட்ரிப்புக்கு நீ வந்து தாண்டா ஆகணும்னு சொல்லி நான் ஒத்த காலில் நின்னேன். அதுக்கப்புறம் இவனை கன்வின்ஸ் பண்ணி ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த என்டையர் ட்ரிப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணது இவன் ஒருத்த மட்டும்தான். நெக்ஸ்ட் புகழ். இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ட்ரிப்புக்கெல்லாம் கூப்பிட்டா எப்படிடா வருவான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக கிளம்பி ட்ரிப்புக்கு வந்தான். ஸ்மார்ட் பாய். ஆனால் என்ன ஒன்று, கேமரா ஆன் பண்ணால் மட்டும் எங்கே போவான்னே தெரியாது. நெக்ஸ்ட்டு தனுஷு. இவருக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரிப்பில் அவன் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் அவன் இல்லை, மொத்தத்தில் அவன் இல்லைன்னா இந்த ட்ரிப்பே இல்லை. ஏன்னா இந்த ட்ரிப்போட பேக் போனே அவன் தான். நெக்ஸ்ட்டு நான் தான். இந்த வீடியோவோட கதை, திரைக்கதை, வசனம், எழுத்து, இயக்கம் எல்லாமே நான் தான். இதுக்கு மேலே என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். இப்போ மொத்தமாக நாங்கள் 4 பேர், அதாவது 2 பைக்கு 4 பேர். ட்ரிப்பை கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி பைக் எடுத்துக்கிட்டு முதல்ல நாங்கள் நேராக போனது ஒரு டீ கடைக்கு. ஏங்க, எனக்கு ஏதோ வேலையே சரியில்லைங்க. ஏதோ ஒரு மாதிரி டைப்பாக இருக்குது. என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியல. இந்த டீ கடையில் ஒரு பிரேக்கை போடுவோம். அட்ட 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 அட்டா, என்ன மாதிரி வெதரு, என்ன மாதிரி கிளைமேட்டு. அப்பா வாங்க, என்ன சொந்தட்டாப்பில். ஓகே நண்பர்களே, வாங்க சாய் குடிப்போம். டே மச்சான், சொல்ல மறந்துட்டேன், ஹாப்பி தீபாவளிடா. டே தனு ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஓகே வாங்க டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரைட். இப்போ இந்த டீ குடிக்கிற கேப்பில் இந்த என்டையர் ட்ரிப்போட பிளான் என்னங்கிறத பற்றி சொல்லட்டுமா? அதாவது இன்றைக்கி நம்ம போக போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கேரளா பக்கமாக இருக்குது. பக்கமெல்லாம் கிடையாது, கேரளா தான். அங்கே பெரிய வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் தான் அதிரப்பள்ளி. ரொம்ப ஃபேமஸான இடம் நண்பர்களே. இந்த பாகுபலி படத்தில் ஒரு பாட்டில் பிரபாஸ் நம்ம தமன்னாவை துரத்திட்டு போவாப்புல. அப்போ தமன்னா கூட பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியாக மாதிரி பறந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி ஃபால்ஸ் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு ரிட்டர்ன் கிளம்பி நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம். ட்ரிப்பை முடிக்கும் போது அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் பக்கம் கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த பொள்ளாச்சி வால்பாறை வழியாக ஏறி இந்த அதிரப்பள்ளி போய் நம்ம ரீச் ஆகிறோம் இல்லையா, அங்கேருந்து இந்த சாலக்குடி, திரிசூர், பாலக்காடு, கோயம்புத்தூர் இந்த ரூட்டெல்லாம் பிடிச்சி வீடு வந்து சேருவோம். இதுதான் இந்த மொத்த ட்ரிப்போட பிளான். நல்லா இருக்கா? இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஓகே மச்சான், போலவா. ஓகே நண்பர்களே, கிளம்பலாம். பிரேக் டைம் ஆகையா. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 37 to 40 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஏறு மச்சான். ஓகே போகலாம். ஆனால் இந்த பொள்ளாச்சி பக்கம் வந்தால் அது ஒரு மாதிரி ஒரு வைப்பு க்ரியேட் ஆகும் பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லைடா ராமா, அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூட் இது. வந்து பல வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இவனுக்கு கூட எல்லாம் வரணும்னு என் தலையில் எழுதி இருந்திருக்கு போல். எனக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குங்க. ஃப்யூச்சரில் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொஞ்சமாக துட்டு சேர்த்துன்னு அப்படியே இந்த பக்கம் வந்து இதோ இங்கே பார்த்தீங்களா, அட டா எங்கே விட்டேன்? ஆமாம், கொஞ்சமாக துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு குட்டியாக ஒரு வீடு ஒன்று கட்டி அதில் நான், என்ற ஒய்ஃபு, என்ற குழந்தை குட்டிங்கெல்லாம் அப்படியே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு ஆசை. பார்ப்போம், அதெல்லாம் ஃப்யூச்சர் தானே, பார்த்துக்குவோம்.
பொள்ளாச்சியை தாண்டுற வரைக்குமே கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ட்ரிசல் ஆக்கிட்டு அப்பப்போ விட்டு விட்டு மழை பெஞ்சு அந்த ரோட்டில் பைக் ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது பொள்ளாச்சியை தாண்டுற வரைக்கும் தான். பொள்ளாச்சியை தாண்டி ஒன்ஸ் நாங்கள் இந்த ஆலியார் டேம் பக்கமாக போனோம். அப்படியே வெதர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. இந்த ஆலியார் டேமை கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயில் வந்துருச்சு. வந்து விட்டோம். ஓ, செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டு செக் போஸ்ட். ஓகே, செக் போஸ்ட்டு என்னென்ன கேட்க போகிறாங்க. என்னடா இவ்வளோ வண்டி நிற்கிது. இந்த செக் போஸ்ட்டில் உங்கள் பைக்கோட டாக்குமெண்ட்ஸில் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த லைசன்ஸு, ஆர்சி புக், இன்சூரன்ஸு இந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு எதுவும் கேட்கல. அதுக்காக நீங்கள் போகும்போது இதெல்லாம் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வழியாக நீங்கள் வால்பாறைக்கு போகும்போது உங்களுக்கும் உங்கள் பைக்குக்கும் சேர்த்து ஒரு டோக்கன் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். அந்த டோக்கனை மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வால்பாறை ரூட்டு கிளியர். ஜாலியாக நீங்கள் பைக்கை அழுத்தி பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பின்னாடி உட்காந்து பதறிக்கிட்டு இருக்கா ஒருத்தன். பயப்படாத மச்சான், பயப்படாத. தெரிகிறது தெரிகிறது தெரிகிறது. பின்னாடி வைப்ரேட் ஆகுறது எனக்கு முன்னாடி தெரியுது. பஸ் ஆமாடா. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ டிரைவிங் ஸ்கில் வேணும் தெரியுமா? ஸ்கில்லா? எது நாகார்ஜுனாவா? எது நாகார்ஜுனாவா? நன்றிண்ணே நன்றிண்ணே நன்றிண்ணே. ஏங்க இங்கிருந்து பார்த்து அந்த ஆலியார் டேமோட வியூ இங்கே பாருங்க நண்பர்களே. இறங்கு மச்சான். ஆமாம், அப்படியே போகிற போக்கில் பார்த்துட்டு போயிடுவோம் நண்பர்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலியார் டேமோட வியூ பாயிண்ட்டு. இந்த டோட்டல் வியூவும் தெரியும். இதுதான் ஆலியார் டேம். நம்ம எதுக்கு உள்ளவே என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு. இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் தான். பட் கூட்டம் இல்லாத நேரத்தில் இங்கே நின்னா இந்த ஆலியார் டேமோட டோட்டல் வியூவும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கேருந்து ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா எங்களை இங்கே ரொம்ப நேரம் நிற்க விடலை. நம்ம நிற்கவும் கூடாது. ஏன்னா பஸ் எல்லாம் அடிக்கடி இந்த டேர்னிங்கை அப்பப்போ கிராஸ் பண்ணும். அந்த நேரம் பார்த்து இங்கே ஏதாவது கூட்டம் கூடிருச்சுன்னா இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். நண்பர்களே இங்கே பாருங்க. ஓ, இந்த அங்கே ஒரு காட்டு பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஆமாம், அது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஜோன் தான். இங்கெல்லாம் நம்ம நிற்கக்கூடாது. ஆனால் இங்கே பக்கத்துலலாம் கடை இருக்கிறனால பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் இங்கேயே ஆல்ட்டாக நின்றுட்டோம்னா பிரச்சனை. இங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அப்படி அதையும் மீறி நின்றுட்டோம்னா ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா பிரச்சனைலாம் நினைக்கிறேன். இதுக்கடுத்து நல்லா டென்ஸாக உள்ளே எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது ஹால்ட் ஆகிட்டோம் அப்படின்னம்னா அவங்க கண்ணில் சிக்கினா பெரிய பிரச்சனை அது. அதான் எங்கேயாவது நின்றுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். போகலாமாடா? ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகே, ஆக்சுவலி வீடியோ ஷூட்டை நான் வால்பாறையிலேருந்து தான் பிளானே பண்ணேன். அதாவது வால்பாறையிலேருந்து ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி அதிரப்பள்ளி ரூட்டு பிடிச்சிட்டு போகிறது தான் எனக்கு கான்செப்ட்லேயே. ஆட்டோ டே மச்சான். நண்பர்களே, வெல்கம் டு த ஹெவன். சொர்க்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐயோ, நான் ஆக்சுவலாக அங்கே போய் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். எங்கேயும் நல்லா இருக்குங்க. கிளைமேட் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா காலையில் வரும்போது மழை பெஞ்சுது, அதுக்கப்புறமா வெயில் அடிச்சுது. இப்போ ஃபுல்லாக ஒரு மாதிரி மிஸ்ட் ஃபார்ம் ஆகி ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. வர வழியில் அங்கங்கே சின்ன சின்ன ஷூட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம கூட வந்த என்எஸ் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்து பெட்ரோல் எல்லாம் ஒரு மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, இரு 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 ஃப்ளோ தான் ஆகுது. வாய்ப்பு இல்லை அண்டா, அதெல்லாம் உடனே சான்ஸே இல்லைடா.
சரி இதுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டிக்கிட்டு போகணும்னு சொல்லி எங்கள் வாழ்த்தனத்தை எல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு பொறுப்பு பருப்பாக வண்டியை எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேர பயணத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் வால்பாறை. ஹெவன் ஆஃப் எர்த், பூலோகத்தின் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹில் ஸ்டேஷனுமே கிட்டத்தட்ட சொர்க்கம் தான். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல தீபாவளி எதுவுமா இப்படி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி வருவோம்னு சொல்லி. ஒன்று ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் படத்துக்கெல்லாம் போய் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஆனால் கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு இவனுக்கு ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வருவானுங்கன்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடா 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 நண்பர்களே, அதிரப்பள்ளி 76 கிலோமீட்ரு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. ஆமாம், இதே தான் இந்த ரூட்டு தான். வால்பாறை டு அதிரப்பள்ளி ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது நண்பர். என்னடா இது அண்ணே? ஓகே, வால்பாறை டு அதிரப்பள்ளி ஜேர்னி. என்னடா? ஓகே, டேக் 3. வால்பாறை டு அதிரப்பள்ளி ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது நண்பர்களே. ஆரம்பிக்கலாமா? அவ்வளோதான். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ரகலைகள் ஆரம்பம். இதுக்கு அடுத்து ஃபாஸ்ட்டாக போகிறது பிரச்சனை இல்லை, சேஃபாக போகணும். சேஃபாக போகிறது பிரச்சனை இல்லை, ரொம்ப ரொம்ப சேஃபாக போகணும். ஏன்னா நான் இருக்கேன், என்னை நம்பி என் ஃபேமிலி இருக்குது, என் பைக் இருக்குது, பின்னாடி இவன் இருக்கான், இவனை நம்பி இவன் மெடிக்கல் இருக்குது, அவன் மெடிக்கலை நம்பி அவன் ஃபேமிலி இருக்குது. இதெல்லாம் உண்மைங்க, நான் சும்மா ஃபன்னுக்கு சொல்லலை, நிஜமாக. அது போக பின்னாடி 2 பேர் வந்துக்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்களும் சேஃபாக வரணும், பார்த்து வரணும். ஓகே, இப்போ நம்ம கவனம் ஃபுல்லாக வீடியோலையும் பைக்லேயும் ரோட்லேயும் மட்டும்தான் இருக்கும். அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் பார்க்காம இருக்க முடியாது. இருந்தாலும் கவனமாக ஓட்டிகிட்டு வந்துடும், எப்படியும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, ஸ்பாட்டு நல்லா இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, அதாவது நான் வைசர் க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கேட்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி காற்றடிக்கிற சவுண்டு, விண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷன் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பக்கம் ஊட்டி ஒரு மாதிரி இருக்கும், கொடைக்கானல் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் இந்த மூணார் ஒரு மாதிரி இருக்கும். இவன்லாம் சும்மா இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டான். இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்க எங்க கூட. அடி என்னென்னமோ சொல்கிறாப்புல, எக்ஸைட்மெண்ட்டுன்றாப்புல, ஸ்ட்ரெஸ்ட் பஸ்டர்ன்றாப்புல, ஐயோ என்னென்னமோ சொல்கிறான். பட் மழை வந்தால் நல்லா இருக்கும், ஆனால் வரக்கூடாதுன்னு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சமாளிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளிக்கு ஒரு அப்படியே நாங்கள் பார்த்தப்பவே ஒரு 8 கிலோமீட்டர் பக்கம், சாரி 88 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்திருப்போம், ஒரு 8-10 கிலோமீட்டராக நாங்கள் வந்திருப்போம். ஸோ நல்லா போகணும், இன்னும் போகணும், போய்கிட்டே இருக்கணும். ஆமாம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஃபாரஸ்ட் இன்னும் வரலையா, இல்லை நாங்கள் இன்னும் அந்த ஜோனுக்குள்ளே போகலையான்னு தெரியலையே. நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேங்க. அது ஒரு மாதிரி என்ன மாதிரி ஸ்பாட்டு தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கும். என்ன பையன் வண்டி ஸ்லோவாகுது தெரியும். இவன் வண்டி ஸ்லோவாச்சுனாலே முன்னாடி ஏதோ பொண்ணுங்க போகிறாங்கன்னு அர்த்தம். என் நம்பி இல்லையா? அப்படிங்கப்போ வால்பாறை டு அதிரப்பள்ளி மொத்தமாக ஒரு 80 கிலோமீட்டர் வரும். இந்த 80 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் ஸ்டேஷன் ப்ளஸ் காட் செக்ஷன். அதனால் வண்டி ரொம்ப ரொம்ப கவனமாக ஓட்டணும். அதுவும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ க்ளவுட் ஆகும், எப்போ ஃபாகாக இருக்கும், எதுவுமே நம்ம ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நானும் வண்டியை வால்பாறையில் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 35 to 40 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக அழுத்தி பிடிச்சி ஓட்டிட்டு வந்துட்டேன். சரியான பேக் பெயின். எனக்கு எங்கேயாச்சும் ஒரு டீ கடை கிடச்சதுன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலான்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிருச்சு. நாங்களும் போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். கண்ணில் ஒரு டீ கடை மாட்ட மாட்டுக்கு நான்லாம் வெறுத்து போய் ஒரு மாதிரி வண்டியை அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கேயாவது டீ கடை கண்ணில் மாட்டுமான்னு சொல்லி கடைசியாக வால்பாறையிலேருந்து ஒரு 45 to 50 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்போம். கடவுளாட்ட ஒரு அண்ணன் கடை திறந்து வச்சுருந்தாப்புல. அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து டீ காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் கண்ணே பளிச்சுன்னு தெரிஞ்சுது எங்களுக்கு. ஆண்டவா, இது என்னப்பா காஃபியா? வா நன்றி. ஓகே நண்பர்களே, செல்வம் தான் மச்சான் தான் வண்டி எடுக்க போகிறான். எடுத்துகிட்டு வாடா. பெரிய அர்னால்டு எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு தான் வருவார். போகிற வழியில் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இவன் தான் காரணம். ஆபாடி. மச்சான் போகலான்டா மச்சான். ஜெய் மகிழ்மதி. நண்பர்களே, இதோ இங்கே பாருங்கள், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால். சாரி, அதிரப்பள்ளி இன்னொரு 50 கிலோமீட்டர் தான். கொச்சின்
இந்த பக்கம் மச்சான். இந்த பக்கம் அப்படி 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 போகிற வழியிலேயே சோலையார் டேம் பார்த்தோம். அப்புறம் அந்த டேமோட பேக் வாட்டர் சைடு வியூ எல்லாம் பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே நிற்கலை. பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். அதுவும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் வெதர் எப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு. கொஞ்சம் தூரம் தான், அந்த டேமை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். ஒரு மாதிரி தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போடுறேன் வாட்டர் ஃபால்ஸ் தான் மச்சான். லென்ஸை தொலைச்சிக்கிறேன். போகலாம். எதிர்பார்த்தது தானே. ட்ரிசில் தான் இது, ரொம்ப வராதுன்னு நான் நினைக்கிறேன். மழை ஜாஸ்தி வரலன்னா பிரச்சனை இல்லை, வந்தால் பிரச்சனை. ஓகே நண்பர்களே, மீடியா மோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. நான் இதோட இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அதுக்கடுத்து எங்கே மழை இல்லையோ அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, டாட்டா. நேரம் ஆக ஆக கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டு, அது போக நாங்களும் நல்ல காட் செக்ஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அது போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழையும் வந்துருச்சு. சரி, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஓரமாக பார்க் பண்ணி ரெயின் கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டோம். நண்பர்களே, மழை வந்துக்கிட்டு இருக்கு. மழை வந்துருச்சு. மழை நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரி, மழை வந்துருச்சு, நடந்துக்கிட்டு இருக்கோம். கிராமம் இருக்கு. ஆமாம். டே, நீ எதாவது எடுத்து மாட்டு மச்சான். அவர் காற்று வச்சு நான் அப்படிதான் இருப்பாரு. நான் சொல்லிட்டேன் மச்சான், மழையில் நனையாத, வேண்டாம், எடுத்து மாட்டுன்னு சொல்லிட்டேன். என்னையவே திருப்பி கேட்குறான், மழையில் நனையாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை அப்படின்னு என்னையவே கேட்குறான். அதனால நீ போ அப்படின்னு விட்டுட்டேன். இவன் மழையில் நனைஞ்சு உனக்கு காய்ச்சல் வந்தால் நான் பொறுப்பு இல்லை, தாய் குலமே மன்னிச்சிருங்க, உங்கள் பையனை நான் போட சொன்னால் நான் இவன் போட மாட்டேன்ட்டான். கேட்டால் என்னையவே திருப்பி கேட்குறான், மழையில் நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு கேட்குறான். அதனால நாங்கள் இப்படி தான் போகிறோம், பார்த்துக்கங்க அவனை. இந்த ஓரம் அப்படி என்ன நினச்சானு தெரில, வண்டியை சும்மா கிருட்டுன்னு முறுக்கி பிடிச்சி பறக்க ஆரம்பிச்சிட்டான். நான் கூட சொன்னேன், டே மச்சான் மழை ஹெவியாக வருது, ரெயின் கவர் எடுத்து மாட்டுன்னு சொல்லி. அதுக்கு நம்மால் என்ன சொன்னாப்புல தெரியுமா, நீ வேணா ரெயின் கவரை கழட்டி பேகுக்குள்ளே வச்சுட்டு வாடான்ட்டான். நான் முன்னாடியே சொன்னேன்லங்க, இந்த என்டையர் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணதையும் ஒருத்த மட்டும்தான்னு. அது போக போக நீங்களே பார்ப்பீங்க. மழையாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு காற்றை கிழிச்சுக்கிட்டு அடித்து பறக்கிறான் நம்மால், எங்கேயுமே நிற்கலை. ஆல்மோஸ்ட் நாங்கள் அதிரப்பள்ளி கிட்டே வந்துட்டோம். லாஸ்ட் ஒரு 12 to 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். என்னடா அது இவ்வளோ கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, யானைக்கு இது வந்துருச்சான்னு சொல்லி போய் எட்டி பார்க்குறேன். அங்கே ஒரு பெரிய காரு பள்ளத்தில் கவுந்து கிடக்குங்க. ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் கார் ஓட்டிகிட்டு வந்தவருக்கும் காரில் இருந்தவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் ஆகலை. ஆனால் இந்த காரை பள்ளத்துலேருந்து வெளியே எடுத்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போனோம் இல்லையா, அந்த வேலை மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடுச்சு போல். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஹில் ஸ்டேஷன் இல்லையா, ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா ரெஸ்கியூ டீமை காண்டாக்ட் பண்ணி அவங்க இங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சாமா. அதுவும் இல்லாமல் ரெஸ்கியூ பண்ணுற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அந்த கொக்கை போட்டு என்னென்னமோ பண்ணியெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா காரை விட்டே கட் ஆகி அந்த கேபிளே வந்துருச்சு. ஆனால் லக்கிலே உள்ளே இருந்த யாருக்குமே எதுவும் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். அதான் ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், 2 வீலரோ 4 வீலரோ எந்த அளவுக்கு கவனமாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நல்லது, ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய டூரிஸ்ட்டுங்க தான் வருவாங்க. அதுலேயே மெயினாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்கன்னு நிறைய பேர் வருவாங்க. யாரோ ஒருத்தரோட சின்ன கவனக்குறைவுனால ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த இடத்துல லாஸ் ஆச்சுன்னா கூட அது லைஃப் லாங் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக பார்த்து ட்ரை பண்ணுங்க. இது அட்வைஸ் எல்லாம் இல்லை, லைக் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். பார்த்து பார்த்து போட சொல்கிறேன். இந்த ஆக்சிடென்ட்டான இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவர் கிராசிங் ஒன்று போய்கிட்டு இருந்தது. சின்னதுன்னா சின்னது இல்லை, அது கொஞ்சம் பெருசு தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு கூட இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று அங்கே வீடியோ ஷூட்டெல்லாம் பண்ணோம். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில ஒரு சில ஃபுட்டேஜ் எல்லாம். அது ஆஸ் யூஸ்வலாக எல்லா ஷூட்லேயும் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இறங்கி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் தான் நாங்கள் இங்கே இருந்தோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும், ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க, உண்மையாகவே சொல்கிறேன், செம்மையாக இருந்துச்சு.
நண்பர்களே, ஒரு பெரிய விபத்தை பார்த்துட்டு இப்போ ட்ரக்கிங் போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்த்து வாங்கடா. பைக் சேவையில் எடுத்துக்கிட்டியா? இங்கே எது இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஏய் அங்கமா இருக்குடா. எனக்கெல்லாம் இங்கேருந்து வர்றதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. பட் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா இருட்டிருன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பைக் எடுத்துகிட்டு மெதுவாக கிளம்பிட்டோம். எனக்கு இந்த ஸ்பாட்டோட பேர் தெரியல, இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரில. ஆனால் அந்த பிரிட்ஜு மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா இறங்கி சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லி. நண்பர்களே, ஃபைனலி வி ஆர் ரீச். இருக்க பாருங்க சம்பவக்கு. நாளைக்கு காலையில் போய் பார்க்கலாம். சரிங்க, சரியான க்ரௌடு பாருங்க. ஃபுல்லி ஃபேமிலி, சரியான க்ரௌடு. எஸ் மல்லிகான், வாங்க போகலாம். ஃபைனலி நாங்கள் சேஃபாக அதிரப்பள்ளி வந்து ரீச் ஆனோம். பட் ஒன்று ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் தான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது போக சரியான டயர்டு, ஒரு பக்கம் பயங்கரமான பசி. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு ரூமை தேடி கண்டுபிடிச்சோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டெல்லாம் இருந்துச்சு. சின்ன சின்ன ஸ்பாட்டெல்லாம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர மாதிரி. சரி என்ன நல்ல ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, நாளைக்கு காலையில் சுற்றி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இவனுங்களெல்லாம் எழுப்பி விட்டேன். என்னன்னு தெரில, பாவம் நேற்று பைக் ஓட்டிகிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் ரொம்ப டயர்டாக அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்தானுங்க. சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம், அப்புறம் எழுப்பிக்கலாமேன்னு பார்த்தேன். ஆனால் இப்படி எந்திரிச்சு தானே ஆகணும். அதுலேயும் இவெல்லாம் இருக்கான் பாருங்க. நேற்று நைட்டு தூங்கும்போது விடிய காத்தால 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சான். எதுக்கு வச்சான்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமு. எவ்வளோ அழகான ரூமாக இருந்தாலும் எங்களை மாதிரி பேச்சுலர் பசங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாமல் நேற்று ரூமை செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு சுற்றி காட்டலாமேன்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தனால தூங்கிட்டோம். அது போக வெளியே பார்த்தீங்கன்னா சரியான இருட்டு. நான் அப்படியே சுற்றி காட்டியிருந்தா கூட எங்கள் ரூமை தான் சுற்றி காட்டியிருப்பேன். நைட்டு ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறக்கே ஒரு மாதிரி சுற்றியும் டெரராக இருந்துச்சு. பட் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. அது ஒரு மாதிரி எங்களுக்கு வெளியே போகிறக்கே தோணலை. பேசாமல் இங்கேயே இருந்துக்கலான்ற மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னாடி பாருங்கள், வியூ நல்லா இருக்கா? நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 மானுங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. மான் குட்டிங்க 2 இந்த இடத்துல கரெக்டாக. ஆமாம், இன்றைக்கி வெதர் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டீசெண்டான ரூமு, டீசெண்டான ப்ரைஸு. ஆனால் ரெக்கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்காதீங்க, எல்லாம் ஒரு காரணமாக தான். நண்பர்களே வாங்க போகலாம். இதோ நாங்கள் ஃபால்ஸுக்கு போய் காலையிலே டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்எஸ் ரெடி, கேடிஎம் ரெடி, நானும் ரெடி. போகலாமா? ரெடி இல்லை போகலாமாடா? ஓகே, 270 rupees. நான் போகும்போது உங்களுக்கு அந்த வழி மட்டும் காமிச்சு தரேன். இது பாருங்களேன் எவ்வளோ ஏற்றமாக இருக்கும்னு. செங்குத்தாக இருக்கும். ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆக்கிட்டு ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு குட்டியாக ஒரு வார்ம் அப் ரைடு ஒன்று அடித்தோம்.
அது ரோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்றனால ஒரு 2-3 டைம் இந்த ரோட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டும் அங்கிட்டும் வரமா இருந்தோம். சரி ஏதாவது ஒரு டீ கடையில் போய் டீ மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு சின்னதாக வயிற்றுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு அப்புறமா ஃபால்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எனக்கு முன்னாடியே தோணிருச்சு, நம்ம ஃபால்ஸுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னம்னா வயிறு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், ஷூட்டை முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிரும். அதனால டீ காஃபி எல்லாம் குடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தேடி கண்டுபிடிச்சி போய் உட்காந்தோம். ஆனால் என்ன ரேட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு இட்லி 12 ரூபா. ரேட்டை கேட்ட உடனே எனக்கு அடைச்சிருச்சு. நான் சாப்பிட்டேன், ஒரு 3 இட்லியோட நிப்பாட்டிடலான்னு பார்த்தேன். பட் எடுத்த பசிக்கு ஒரு 4-5 இட்லி உள்ளே போயிருச்சு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்களை அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வழக்கம் போல் கேரளா ஸ்டைலில் ஆளுக்கு ஒரு டீ குடித்தோம். அது என்னன்னு தெரியல, இந்த கேரளா பக்கம் வந்தாலே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ எதுனாலும் ஆகட்டும் சாப்பிட்டாங்கன்னா ஒரு டீ குடிக்கிறாங்க. இது ஏதாச்சும் அவங்களோட கலாச்சாரமா இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிச்சாதான் அவங்க திருப்தியாக இருப்பாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரி பழக்கமாயிருச்சுங்க. என்னால் மாற்றிக்க முடியல. எங்கே போனாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டீ குடிக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி விடுங்க, அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு வந்த வழியை பார்த்துட்டு கிளம்புவோம். நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரு. இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு தான் அப்புறம் ஏதோ இந்த வழியில் நம்ம போகணும். எஸ், இதான் வழி. இங்கே டிக்கெட் கவுண்டரு. இது வந்து நம்ம வந்த வழி. எஸ், போகலாமா? ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டு வழி இருக்காம்மா ஃபால்ஸுக்கு. நான் கீழேருந்து மேலே பார்க்குற ஃபால்ஸ் ஒன்று இருக்கா, அப்புறம் மேலேருந்து கீழே பார்க்குற ஃபால்ஸ் ஒன்று இருக்கா தெரியல, என்னமோ சொல்லியிருக்காங்க. போடா. ஃபால்ஸோட என்ட்ரன்ஸில் நிறைய கடைங்க இருக்கும். நீங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் பர்ஸு காலி. அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமாக வேறு போயிருச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி நேராக பார்க்கிங்கே போயிட்டோம். நண்பர்களே, வந்து விட்ட மதுரைப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட பார்க்கிங்க்கு. நல்லா இருக்கியா? பார்க்கிங் நல்லா தாங்க இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் படம் மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி டேவே ஒரு மாதிரி க்ளவுடியாக மூடியாக இருக்குது. அது ஹெட்டுக்கு 60 ருபீஸ் நினைக்கிறேன், ஒருத்தருக்கு 60 ரூபா. நாங்கள் மொத்தம் 4 பேர். பைக்குக்கு அது இதுன்னு சேர்த்து 270 ரூபா. முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் கவுண்டரில் எடுத்து வண்டி வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். கூட்டம் இன்றைக்கி மைல்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நேற்று இருந்த அளவுக்கு கூட்டம் இன்றைக்கி இல்லை. போகலாமா? நான் ரைட் டைமா 4 பேர். இதுதான்டா நண்பர்களே, இதுதான் வழி. ஆமாம், என்ட்ரன்ஸில் இருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கம் நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த 1 கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம தாழ்வான பகுதியை நோக்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். 2 பக்கம் காட் செக்ஷன், லெஃப்ட் ரைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். சென்டரில் ட்ரெக் பண்ணி நம்ம நடந்து போகிறதுக்கு பாதை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பாதையில் தான் நம்ம அழகாக நடந்து போய் ஃபால்ஸை பார்த்துட்டு திரும்பி வருவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ஃபால்ஸை நம்ம மொத்தம் 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோ ஆங்கிள். இப்போ அந்த டாப் ஆங்கிள் வியூவை பார்க்கறதுக்காக தான் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ ட்ரெக் பண்ணி நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். நானும் ரொம்ப தூரம் போகணும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எவ்வளோடா இருக்கும்? ஒரு 700 மீட்டர் இருக்குங்க. அதைத்தானே நானும், அதான் ஒரு 750 to 800 மீட்டர்ஸ் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆமாம், அந்த பக்கம் பாருங்கள் டாய்லெட் இருக்குது. தேர் இஸ் சார் டாய்லெட். கீழே போனவங்கெல்லாம் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அதே ஒரு மாதிரி மழை வந்தனால தண்ணி ஒரு மாதிரி சேத்து தண்ணி மாதிரி போகுது. சேத்து தண்ணி மாதிரி. ரொம்ப அழகான இடம்னு சொல்லலாம், ரொம்ப அமைதியான இடம்னு சொல்லலாம், அது போக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே நிறைய படத்தோட சாங் ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க போல். அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா என் தலைவன் ஹாரிஸ் போட்ட டியூனு. இந்த சாங்கை இப்போ கேட்டால் கூட சத்தியமாக சொல்கிறேன், அப்படியே சொர்க்கத்துக்கே மிதந்து போகிற மாதிரி இருக்கும். சும்மா கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு ஃபார்மாலிட்டிஸுக்கு 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பார்த்தது டாப் ஆங்கிள். இங்கே வந்து இன்னொரு ஆங்கிள் இருக்குது, அது வந்து லோ ஆங்கிள்னு சொல்லலாம். அதுக்கு இங்கேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நம்ம கீழே இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வர டூரிஸ்ட் எல்லாருமே அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணி வருவாங்க. நாங்களும் அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சரியாக கேமரா முன்னாடி
பேசவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னா கேமரா ஆன் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே போகிறேன் சிங்கிள் டேக்கு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். ஆகா ஐயோ என்னமோ சிங்கிள் டேக்கில் பேசி வச்சுருக்கோம், அப்படி என்ன தான் பேசி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் ஒரு ஓரமாக நின்று கேமரா ஆன் பண்ணி போட்டு பார்த்தா நான் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்க. வீடியோவாக ரெக்கார்ட் ஆகும்னு பார்த்தா எல்லாம் டைம் லேப்ஸாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது பாட்டுக்கு ஒரு மாதிரி ஃபாஸ்ட் மோஷனில் கட்டன்னு போயிட்டே இருந்திருக்கு. நானும் பேசிக்கிட்டே வந்திருக்கேன். கீழே வந்து கேமரா ஆன் பண்ணி போட்டு வீடியோவை பார்த்தா எல்லா வீடியோவும் டைம் லேப்ஸில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த வாழ்க்கையவே வெறுத்த தருணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர்லாம், எனக்கு அன்னைக்கு அப்போது அந்த இடத்துல அது நடந்துச்சு. ஃபைனலி நாங்கள் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், என்னடா இது எடுத்த வீடியோவெல்லாம் தீபாவளி எதுவுமா இப்படி புஷ்வானமாக போச்சேன்னு சொல்லிட்டு. அது என்னதான் வருத்தம் உள்ளே இருந்தாலும் பசங்க முன்னாடி அதெல்லாம் காமிச்சிக்க முடியாது இல்லையா, அப்புறம் அவங்களோட ட்ரிப்பையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அதையெல்லாம் மறந்து அப்படியே ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு உள்ளே இறங்கணும் பாருங்கள். சும்மா கொளுத்தி எடுத்துட்டோம். நல்லா சும்மா பேருக்கு தான் கேமரா ஆன் பண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன். ஆனால் பசங்கள்லாம் சரியான என்ஜாய்மெண்ட்டு. அதுலேயும் நம்மளாலெல்லாம் சொல்ல வேண்டாம், தலைவர் ட்ரிப்பு ஃபுல்லாக சட்டையை கலட்டிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல. இங்கே வந்து சொல்லவே வேண்டாம். அதுலேயும் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல ரோப்பு மட்டும் இல்லைன்னா தலைவன் கண்டிப்பாக இங்கிட்டு இருந்தால் அங்கிட்டு குதிச்சு உள்ளே போய் நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். நானும் கேமரா ஆன் பண்ணி பிடிச்சி எதையாவது ஷூட் பண்ணுவோமேனு பார்த்தேன். ஆனால் அங்கே என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ஃபால்ஸ்லேருந்து விழுந்த தண்ணியோட ஃபோர்ஸ் அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் எனக்கு எதுவுமே தோணலை. வைப்பு அவ்வளோதான். அந்த இடத்துல வைப்பை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தோணலை. சரியான என்ஜாய்மெண்ட் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. போய் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஈவினிங்குள்ளே ஊர் பக்கம் போய் சேரணும். அதனால் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நண்பர்களே, சரியான க்ரௌடு. கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் ஏர்லியாக வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக கிளம்பி, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஆஃப்டர் 9 ஆஃப்டர் 10க்கு அப்புறம் வந்துட்டோம்னா செதறிடுவோம். பரவாயில்ல, தப்பிச்சோம்யா, முடிஞ்சிச்சு. எண்ட் ஆஃப் த ஜேர்னி. ரெசார்ட்டில் போய் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாம். மச்சாண்டே, இந்த வழியில் போவோமா? சாலக்குடி வழியாக ஏறி தேனி வழியாக சுற்றி போவோமா? எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 2 நாள் ஆகும். ஓகே டாலர்களே, வீடியோவை நம்ம இதோட முடிச்சிருவோம். என்னடா இது இவனுக்கு ஸ்மூத்தாக இந்த வீடியோ ஷூட்டு போயிருச்சேன்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ ஷூட்லேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. அதை கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன், கட்டாயம் சொல்லுவேன். பட் ஆனால் என்ன ஒன்று அடுத்த வீடியோ எங்கே போகிறேன், எப்போ போகிறேன், என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல, ஒரே குழப்பத்தில் இருக்கேன். பட் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். எப்படியாவது பண்ணி ஏதாவது அடுத்த வீடியோ நான் இறக்கி விட்டுருவேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே. அது வரைக்கும் வழக்கம் போல் டாட்டா, பாய், see you.